அண்ணே கொஞ்சம் அவங்ககிட்ட பேசுங்க. நீங்க பேசலைன்னா நீங்க நம்ம வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியாது. நான் இப்ப சொன்ன விஷயங்கள் நான் ஒரு கார்பரேட் வச்சிருக்கேன். நான் இதை செய்ய சாத்தியம் இருக்கான். இப்ப தேனி மாவட்டம் இருக்கு, தென் மாவட்டம் 10 மாவட்டம் இருக்கு. ஒரு 10 டீம் என்னால உருவாக்க இல்லாமா? இதே மாதிரி இந்த 5 கோடி மாதிரியே 5 கோடி இது கண்டிப்பா சாத்தியம். இதை நான் செஞ்சுட்டேன்னா இது செய்யற அளவுக்கு இப்ப 10 50 கோடி நீங்க 50 கோடி கார்பரேட் யாராவது இருக்காங்களா? இல்லை டி மாதம் நல்லா வணிகத்துக்குள்ள வந்தாங்க. இதே மாதிரி ஒரு கார்பரேட் வருது ஒரு கற்பனை இது கார்பரேட் தர்றாங்க. பணக்காரங்க ஒரு 10 பணக்காரங்க ஒன்று சேர்றாங்க. நமக்கு இன்னைக்கு ஜெனரேஷன் வந்துருச்சு. முதல்ல மனசுல மதிச்சாங்க, வியாபாரிகளை மதிச்சாங்க, ட்ரேடரை மதிச்சாங்க. இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு பணம் தான் அவங்களுடைய பையங்க அடுத்த தலைமுறை. இத லாபகரமான குடும்பம் ஒரு டீமே 40 ரூபாய் அப்படி ஒரு 5 பேர் சொன்னா தனிமா சார் 50 கோடி இல்லாத பணக்காரங்க நினைக்கிறீங்களா? கல்யாணம் ஊர்ல இந்த கல்யாணத்துல 100 கோடி ரூபாய் வரும். அந்த மேல அவர்தான் எங்களுக்கு தெரியும். உமானது முடியாது. அவங்ககிட்ட நம்ம வருத்தப்பட்டு கேட்கிறேன். ஆனால் இப்படி செலவாகிட்டு அண்ணா இதெல்லாம் ஒரு நேரம் டீச்சர் வாங்கிட்டு விட்டேன். உண்மைதான், ஒரு நேரம் டீச்சர் அவங்களுக்கு நம்ம ஒரு டீம் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தரப்புல நிறைய வளர்ந்து இது சாத்தியமா? நான் சொல்றது சாத்தியம், கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு நடக்காது, நாளைக்கு நடக்காது, இன்னும் 5 வருஷம் கழிச்சு நடக்கணும். நடந்துட்டு இருக்கு, சிகிச்சைதான் நடக்குது. அவங்க எல்லாம் ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா இது கண்டிப்பா நடத்திக்குவாங்க. நம்ம எல்லாம் இந்த தொழிலை விட்டு அவங்களும் இருக்க மாட்டாங்க, நம்மளே வீட்டுப்போம். இதுதான் நாளைக்கு போராட்டம். நமக்குள்ள 5 காசு 10 காசு அடிச்சு மல்லிட்டு இருக்கான். எத்தனை நாளைக்கு இந்த மல்லிகைல கட்ட முடியும்? இதுக்கு என்ன இருக்கு? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது எத்தனை நாளைக்கு இந்த போராட்டம்? ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம இந்த 2 வருஷம் கேட்டுமா 6 வருஷம் எதுக்குதான்? ஆனா அந்த தொழிலோட மனசே வராது. பழைய ஆளுகள் யாருக்கும் முட்டை தொழில் செஞ்சவங்களுக்கு அந்த தொழிலோட மனசே வராது. சும்மா ஒரு நகையை வச்சு ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு அடுத்து வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நம்ம பயணம் போய் நம்ம வெளியேற்றிடுவாங்க. வெளியேற்றிட்டாங்க. கண்கூட பார்த்துருக்கேன். சிவகங்கை மாவட்டத்துல கண்ணீர் விட்டு அழுதுட்டு வந்தோம். நானும் நண்பர் இருக்கிறோம். பழைய வியாபாரி அவரு நம்மளுக்கு போய் அண்டி பண்ணி எடுத்துட்டு வந்த சன்மாவில் இருக்கிற வியாபாரி இன்னைக்கு அண்டாவது இருக்காரு. ஹோட்டல் வச்சு அவர் முட்டை கடை நம்ம அந்த வீடு போய் முட்டை சிவகங்கையில 20 வருஷத்துக்கு முன்னாடி முட்டையாளர் சண்முகம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பேரு கூடாது. ஒரு பொம்பளை பிள்ளை வேலைக்கு போட்டு ஒரு 100 அடை இறங்கி வச்சுட்டு இருக்காரு. அவங்களை போய் அழைப்பு பார்த்தா இந்த அண்டா தட்டிருக்காரு. மிக மிக வாழ்ந்தார். அண்ணன் அந்த குடும்பத்துக்கு அழைக்கிறோம். அன்னை வளர்ந்தாரு. 10 நிமிஷத்துக்கு நான் வளர்ந்தார கிளப்பிட்டாரு. மனவேதனையே கிளப்பிட்டார். அண்ணே இது நாளைக்கு தேனி மாவட்டத்திலையும் நடக்கும், விருதுநகர் மாவட்டத்திலையும் நடக்கும், தமிழ்நாடு முழுவதும் நடக்கும். இன்னைக்கு நம்ம இந்த முட்டை சங்கத்தை நினைக்கிறீங்கன்னா இது கண்டிப்பா நடக்கும். 50 கோடி 100 கோடிலாம் அசால்ட்டா வச்சிருக்காங்க. அவங்க சிந்திச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுது உடனே செயல்படுத்தினா சட்ட போராட்டம் நடக்கும் அப்படின்றதுனால மெல்ல செஞ்சுட்டு இருக்காங்க.
நமக்கே தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு சில பேர் சத்துலாம் இது நடக்க போகுது நடந்து எனக்கு நடக்குது நடக்குது. அது உங்களுக்கு நடக்கும், நீங்க நடக்க போறீங்க. ஒரு அண்ணனுக்கு நடக்கும் போது அண்ணன் நடக்க போது அன்னைக்கு எல்லாம் கத்திட்டு வெளியே வந்து அன்னைக்கு இந்த ஒற்றுமை இருக்கு. இன்னைக்கு ஒரு சில பேர் நம்பிக்கை இருக்கு, இந்த தொழில் நம்ம ஜெயிச்சிருந்தாங்க, இந்த நம்பிக்கையை ஒருங்கிணைச்சிய ஒற்றுமையை செய்ய மாட்டோம்னா கண்டிப்பா நம்ம இல்லை எவ்வளவு பெரிய முயற்சியையும் நம்ம வெற்றி. இதுதான் இந்த சங்கம், இந்த சட்ட விதிகள். இந்த சட்ட விதிகள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் தாராளமா கேட்கலாம். சும்மா உட்காந்து கேட்குறது. நீங்க சொன்னது வந்து நீங்க சொன்னது வந்து கார்பரேட் ஒரு சின்னதா பண்ணாரு வச்சு இதை 15 வருஷத்துக்குள்ளே செஞ்சுட்டாங்க, திருச்சியில செஞ்சுட்டாங்க. அதிகமான வரலுக்கு வாய்ப்புகள் கார்பரேட் பண்ணையெல்லாம் தேவை. நம்ம சின்ன பண்ணையா நினைச்சாலே இப்ப சின்ன சின்ன வண்டிக்கார செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து வளர்க்குறது அப்படிங்கிறது சின்ன ஊரகம் தான் வச்சிருக்காங்க. நம்ம லாபத்துக்கு நம்ம ஊரகம் தான் வைக்கலாம். ஊரகம் போய் அவங்க உருவாக நம்ம வீட்டு கொடுத்துருப்பாங்க. நாம போய் போட முடியாது. அவங்க மட்டும் இன்னைக்கு 180 ரூபாய்க்கு 9 மாச்சு 4 மாச்சுன்னு தான். இதை வந்து நம்ம வண்டிக்காரும் என்எச்சியோ கோவில் பிடிக்கிறதெல்லாம் முடிச்சு இன்னும் நம்ம சங்கத்தோடு எல்லாத்தையும் ஆரம்பித்து ஒன்று சேர்த்து ஒரு பணம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கோவில் கிரி கணக்காக நம்ம ஒன்று சேர்த்தாதான் இதை சக்சஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. கோவில் கிடக்காங்க, கோவில் கிடக்காங்க, பல பிரச்சனைகள். சரி அங்கே சொல்லுங்க. நம்ம முட்டையாவது இருந்தா அவங்களே இணைச்சிட்டாதான் நம்ம ஸ்ட்ரென்த்தை காமிக்க முடியும். அவங்களே வந்து பல அவங்க எழுச்சி அவங்க கோயிலுக்கு எழுச்சிட்டோம்னா நம்மளுக்கு இது வந்து சங்க அவசியம் அவங்க கோயிலுக்கு வண்டிக்காவே நம்ம வந்து எழுச்சிட்டோம்னா எங்களுக்கு யாராவது புதுசாக இருப்பாங்க. ஆகிய விசாரணை வந்து அவங்க சங்கத்தை ஆரம்பிச்சுன்னா அடுத்து யாரும் புதுசாக வந்து அவங்க பண்ணால நம்மளுக்கு தோணியே இறக்காது. புது வண்டி கூட வராது. நல்ல சங்கம் செய்யலாம். இந்த உறுப்பில வந்து எல்லாரும் வந்து நம்ம எல்லாரும் நீங்க வந்து 4 மீனிங்க 5 பேர் 5 பேர் எல்லாருக்கும் சூழ்நிலை அப்படி இருக்கு. அது நம்ம எல்லாரும் சங்கம் ஆரம்பிச்சுட்டாலுமே அடுத்து எல்லாம் வந்து எல்லாரும் போவோம். யாருக்கு வந்து ஒருத்தர் சேர்ந்த நல்ல அப்படின்னா சொல்லி நீங்க தலைவர் கன்னியாகுமரியில அனைவரும் சிவகங்கை யாரும் கன்னியாகுமரி அவங்க மெயினான காரணம் நாம எல்லாம் அவங்க செஞ்சுட்டு அவரு வந்து அவங்க நல்ல நல்லா அடுத்த பொருட்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து போவோம். சேர்ந்து வாங்கினதுக்காக ஆரம்பிப்போம். நம்மளை காட்டி சின்ன கணக்கா தங்க ஆரம்பிச்சு நல்ல சிறு பலசரக்குரிய வாழ்க்கை நாம ஆரம்பிக்கலாம், செய்யலாம். அவங்க வந்து அனைத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் சேர்ப்போம். அனைத்து மாவட்டம் அவங்களையும் சேர்ப்போம். சின்ன குறிப்பிட்ட ஆனா நான் இன்னைக்கு உங்களோட நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். எனக்கு குழந்தை வேணும். ஒரு 10 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா நீங்க கேட்ட குழந்தைய நான் போய் கொடுத்துருவேன். பயிற்சியா எனக்கு 10 மாசம் வேணும். பயிற்சியானே
என்ன கூட்டு சொல்ல வரேன்னு புரியுதானே? நான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன், நான் என்ன செய்ய போறேன்னு அவன் தமிழ்நாடு சொல்லிருந்தேன். அவன் ஏதோ எனக்கு வயசு 39 தான், 39 முடிஞ்சு 40 ஆரம்பிச்சு நான் இப்படி ஒரு சங்கத்தில் உருவாங்க அப்படின்னு வெளியே சொல்லும் போது ஏதோ சின்ன பையன் ஏதோ நண்பர்கள் கூட்டு விளையாட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நான் வெளியே போயிட்டு இருக்கேன். ஆனா மிகப்பெரிய வழிமுறை எனக்கு வாங்கியிருக்கேன். நான் ஓடவிட்டேன், ஒடுக்கப்பட்டேன், முட்டை அவர்களுக்கு துணியை செலவு பண்ணேன். அப்போ சின்ன வழி எனக்கே இது வாரம் 35 லட்சம் முட்டை விட்டேன். ஒரு வாரத்துக்கு 35 லட்சம் முட்டை விட்டேன். நானே தொழிலை விட்டு வெளியேற்ற அளவுக்கு நடந்துச்சுன்னா 3 லட்சம் முட்டை விற்கிறவங்க நிலைமை என்ன அப்படின்னு நான் சிந்தனை போடுறேன். இது இன்னைக்கு போகுமாங்க 2021 போகணும் சிந்தனை. அன்னைக்கே நான் சொல்றேன் இது நடக்க போகுது, அன்னைக்கு வாங்க ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கலான்னு ஆண்டிக்கே நான் பேசியிருக்கேன். அன்னைக்கு சிவகுமார் 2021 நான் பேசியிருக்கேன். அன்னைக்கு தேவி சிவகுமார் அன்னைக்கு வாங்கினேன். ஏன் அன்னைக்கு இந்த வெள்ள போட்டேன்னா 2021 அன்னைக்கு தோட்டி எனக்கு சரியா லாபம் இல்லை. என் வண்டி முட்டைக்கு போகுது, ஞாயிற்றுக்கிழமை போடுவோம் வண்டி ஒரு நாள் டிலே ஆகி திங்கக்கிழமை போகுது. திங்கக்கிழமை வருது, அந்த முட்டைக்கு பே பண்ணியாச்சும். திங்கக்கிழமை நம்ம முட்டை எடுத்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நம்ம ரேட் வந்துடும். நான் காலையில் 11 மணிக்கு அந்த வண்டிக்கு பே பண்ணிட்டேன். வண்டி ரோட ஆயிடுச்சு. 6 மணிக்கு 12 மணிக்கு வெளியே இருந்துச்சு. 7 மணிக்கு கருவில கூட தாண்டல. 6 மணிக்கு ஏற்றி வருது 40 காசு விலைக்கு. அந்த முட்டைக்கு நான் பணம் கட்டிட்டேன். காலையில முட்டை நிற்கணும். நான் என்ன அறிவு நிற்கிறது 1,04,000 முட்டைக்கு 40 காசு தான் எவ்வளவு? 47,000 நான் சம்பாதிக்கணும்னா எத்தனை நாளும் செருப்பு நாளும் உடம்பு. இந்த 48,000 எனக்கு வாங்கிட்டாங்க. எப்படி வாங்கினாங்க? இந்த அதிகாரத்தை யாரும் இருக்குது? இந்த யாரும் கேட்கப்படும் எனக்கு நடந்துச்சு. ஆனா நான் காலையில வந்து சொல்லலாம் முட்டை இருக்கணும். இதே திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு. நான் திங்கக்கிழமை காலையில அன்னைக்கு சுத்தராஜ் ஒரு 10 முட்டை இறங்கினீங்கன்னா அன்னைக்கு திங்கக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் ஒரு 100 லட்சம் முட்டை கொடுப்பாரு. மீதி 900 லட்சம் முட்டைக்கு அவன் எப்படி கேட்பாரு? இதை யாரு கேட்கலாம்? ஆனா இது ஒவ்வொரு நடந்தது கண்டிப்பா எனக்கு நடந்தது, இது எல்லாத்துக்கும் நடந்துருக்கான். ஆனா இது யாருமே கேட்கப்பா? ஆனா இது யாருமே கேட்கப்பா? ஆனா இதை கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கு, ட்ரேடர் அசோசியேஷன் இருக்கு, நாமக்கல் பணக்காரர்கள் அசோசியேஷன் இருக்கு, நெட் இருக்கு, ஏற்றுமதி இறக்குமதி அசோசியேஷன் இருக்கு. விற்பனையாளருக்கு யாரும் சங்கம் இருக்கா? நான் யாருக்கு கூப்பிட்டு கேட்கறது அப்படின்னு கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கிறது? முட்டை தொழில் எப்ப முடியல? ஏன் இந்த சங்கம் இல்ல? ஏன் நீங்க முடிவெடுக்கலாம்? நீங்க முடிவெடுத்து சங்கத்தை உருவாக்கிறீங்களா? இது வேலை இல்லை. ஐயா ஐயா ஒரு 70 என்னுடைய கணிப்பு ஐயாவும் போகிறாரு. இன்னைக்கு முட்டை விட்டுருக்காரு. ஐயா ஏன் கேட்கிறாரு? அந்த ஒற்றுமை இல்லைன்னா நம்மளோட சட்டம் இல்ல, சட்டம் இல்ல. ஐயா சம்பாதிக்கிறது ஆழவே இருக்கீங்க. நான் சொந்த கார்பரேட் 5 கோடி நான் லோன் போட்டேன். 5 கோடி எனக்கு வந்து நான் கேட்டு வந்து செய்வா ஒரு ஆள் படிக்க முடியாது. ஆனா செய்யலாம் செய்ய முடியாதா? என்ன யாரும் கேட்கப்படாம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா முட்டை எங்க போயிருக்கிறாங்க நான் வைக்கல. ஆனா விடியால தெரிஞ்சு விற்க முடியுமா முடியாதையா? ஆனா யாரும் கேட்கப்படாம். ஆனா இதை நாளைக்கு கார்பரேட் செய்ய போறேன், பணம் செய்ய போறாங்க. ஆனா நீங்க 5 10 நோட்டு வந்து விற்கிறாங்க. இதை யாருமே கேட்கப்படாது. அத்தகைய உணவுகள் சம்பாதிக்கிறது என்ன அஷ்டம் உதவிகள் எல்லாத்தையும் தெரியும். ஆனா 1 நிமிஷம் கண்ண ஊறிட்டு 40 காசு 50 காசு 20 காசு.
ஆனா நான் அப்படியே வளர்ந்தேன். நான் எவ்வளவு தவறு பண்ணிருக்கேன், என் தவறை திருத்திக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா மொத்த முட்டையாளர்கள் அவங்க தவறை திருத்தலைனா கண்டிப்பா திருத்தப்படுவாங்க, இல்ல தொழிலை விட்டு அகற்றப்படுவாங்க. கண்டிப்பா ஆனா நிறைய பேருக்கு சாத்தியமா கேட்டுட்டு இருக்காங்க மனசுக்குள்ள. அன்னைக்கு தெரிவினேன், அன்னைக்கு விடுவேன், அன்னைக்கு விடுவேன். நீங்க தான் எங்க முதலாளி, நான் எப்படி நீங்க வந்து காலி தர முடியும்? என்ன ஏழை காலி தர முடியுங்க? இந்த பெண் மாவட்டத்தில் அவங்க மீனா பாருங்க, அந்த வெளியே நாம முடி வராங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ள நான் வரணும்னா நிலவரத்திலேயே அண்ணே கதவை தட்டிட்டு அண்ணே வரமானு கேட்டுட்டாங்க. நாம சொல்லுவோம் எனக்கு எங்க யாரும் இந்த விடுங்க தடுப்பு முப்பாடுங்க. ஆனா நீங்க தடுத்துருப்பாருனா கஷ்டமே, நீ எல்லாம் சேர்ந்து தடுத்துருப்பாருனா கஷ்டமே, நம்ம எல்லாம் சேர்ந்து தடுத்துருப்பாரலாம். அதுக்கு தானே தென் மாவட்டம் ஆரம்பிச்சுங்க. அந்த தமிழ்நாடு ஆரம்பிச்சிருந்தான். அந்த தமிழ்நாட்டை உருகிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு ஊர் அளவுக்கு. ஆனா இன்னைக்கும் அந்த 12 மணிக்கு இங்க தலைவர் கொடுத்துட்டு நம்பருக்கு நான் போகும்போது 11 வீட்டுல நான் போய் படுக்கும் போது மணி 2 மணி 4 மணிக்கு நான் எழுந்தாதான் ஏன் போட போடுங்க. 4 மணிக்கு எழுந்திருச்சு 7 மணி வரைக்கும் 7 வரையில பார்த்துட்டு 7 மணிக்கு நான் சங்க வரையில கையில உண்மைதான் இன்னமும் பேனர் கொள்ள அவசரத்துல பேனர். ஆனா என் கையை ஒழுங்குபடுத்துறதுக்கு இன்னும் கை வந்து சேர்வாங்க. நான் ஒரு கையை கட்டிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருக்கும் அப்படி எனக்கு நடந்திருக்கு. நான் உங்களுக்கு நடக்கும் போது அதுக்குள்ள நம்ம முடிச்சுருக்கோம். ஆனா சில சட்டங்கள் கடுமையா இருந்தா நம்ம இந்த ஒற்றுமையை ஆவணம் பார்க்க முடியும். ஆனா பெரிய பெரிய வண்டிகாரங்க நம்ம சட்டத்தை கண்டிப்பா இருப்பான் மாற்றுறது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் விட்டு பழகிட்டாங்க, நம்ம விற்க விட்டுதான் கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்கள ஒன்று கொடுத்துருக்கு. அன்னைக்கு காலில் இருந்து முடிவு கேட்போம், காலில் இருந்து நம்ம ரெக்கப்சா கேட்போம், இந்த மாதிரி செய்யாதீங்க. ஆனா வீட்டுல எங்களுடைய அந்த ஆளுநத்தை பார்ப்பேன் முடியலன்னா அடிச்சுதான் திருத்தணும்னா அடிச்சு திருத்த முடியும். இது நடவுலதான் இது நடக்கும்னா அன்னைக்கு கண்டிப்பா இதை நடந்துதான் ஆகணும். இதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா 2 விஷயம்னா தென் மாவட்ட சங்கம் இல்லையா மாறணும். இது 2 கேள்வி முடிச்சுட்டு அந்த வேலை செஞ்சீங்க. நேற்று கூட சில நிகழ்வுகள் நடந்தது, மனவேதனையா இருந்தது. இந்த கூட்டம் சிறப்பா நடக்காது. நேற்று நைட்டே எனக்கு டிக்ளேர் பண்றாங்க. அதையும் மீறி நான் இந்த கூட்டம் போட்டிருக்கேன். நீங்க சொன்ன விஷயங்கள் ஆனா வெளியே நிறைய நிகழ்வு நடந்தது, நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு தான் வருவாங்கன்னு நேற்று இரவே முடிவு பண்ணிட்டாங்க. அதையும் மீறி வந்த உங்க எல்லாருக்கும் உங்க பாதத்தை தொட்டு நான் வணங்குகிறேன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.